இப்போது உங்களுக்கு புரிந்ததா? சலங்கையை போல வாளிலும் ஒரு லயம் இருக்கின்றது. என் மகனை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன். இப்போது நடந்த அரங்கேற்றத்தில் அவன் ஒருமுறை கூட சலங்கை பக்கம் பார்க்கவே இல்லை. நீ இப்போது ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள். நம் வாழ்க்கையில் நாம் வாளுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். புரிகிறதா? பிரமாதம். நான் கூறியது உங்கள் அனைவருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஜோதா பேகம், உங்களின் கணவரான என் மகனுக்கு ஈடு இணையே இல்லை. ஒவ்வொரு முறையும் விஷயங்களை புரிய வைக்க புது முறையை கையாளுகிறார். அலீஃப் அலீஃப் பே பே தே தே சே சே ஜீம் ஜீம் சே சே சிறியது சிறியது பெரியது. பெரியது. அன்பு குழந்தைகளே, இப்பாடத்தினை நினைவில் கொள்ள வேண்டும். இதை மனனம் செய்து கொள்ளுங்கள். நாளை நான் மீண்டும் இதை கூறுகிறேன். அதன் பிறகு நான் உங்களுக்கு அடுத்த பாடத்தை கற்பிக்கிறேன். சித்தம் மௌலி அவர்களே. அல்லாஹ் ஹாஃபிஸ். அல்லாஹ் ஹாஃபிஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். செயின்ஷா எவ்வளவு அற்புதமாக செய்து காண்பித்தார். இதில் என்ன பெரிய விஷயம் இருக்கிறது? இதை நான் கொடுத்தான் செய்வேன். அப்படியா? எங்கே செய்து காண்பி. இந்த சலங்கையை வைத்து என்ன செய்ய போகிறாய்? உனக்கு உபயோகப்படுமா? ஆம். எவ்வாறு? நாட்டியம் ஆடப் போகிறாயா? இல்லை. அப்படி என்றால் நாட்டியம் ஆடுபவரிடம் இதை கொண்டு கொடு. நான் கடை தெருவுக்கு செல்ல வேண்டும். மன்னிக்க வேண்டும் இளவரசரே, அவ்வாறு செய்ய எனக்கு அதிகாரம் இல்லை. அன்னை என்னிடம் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார்கள். கோட்டையை விட்டு குழந்தைகள் வெளியில் செல்ல அனுமதிக்க கூடாது என்று செகண்ட்ஷா கூறியிருக்கிறார். சலீமண்ணா, சலீமண்ணா, நீங்கள் தான் அடுத்த வாரிசு. நீங்கள் வருங்கால ஷெஹின்ஷா ஆவீர்கள். தாங்கள் வெளியில் செல்வதை யாரால் தடுக்க இயலும்? சரி, தாங்கள் எங்கே செல்ல வேண்டும்? நான் இந்த சலங்கைகளை திருப்பி தர வேண்டும். அன்னை என்னிடம் கோரினார்கள். மற்றவரின் பொருட்களை இளவரசர் இவ்வாறு பறிக்க கூடாதாம். இவர்கள் நம்மை எங்கே வெளியே அனுப்ப போகிறார்கள்? நாம் ஒன்று செய்யலாம். நாம் இந்த சலங்கையை யாரிடமாவது கொடுத்து ஒப்படைத்து விடும்படி கூறுவோம். ஆனால் எவ்வாறு அவர்களிடம் கூறுவது? அந்த பெண்ணுடைய முகம்தான் எனக்கு தெரியும், பெயர் தெரியாது. அவ்வாறென்றால் வெளியில் செல்வது கடினம். என்ன பெரிய கடினம்? பகிரங்கமாக செல்ல முடியாது, ஆனால் மறைந்து செல்லலாமே. மறைந்தா? இல்லை இல்லை, செயின்ஷாவுக்கு தெரிந்து விட்டால் அவர் கடும் கோபம் கொள்வார். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் என்ன தவறு இருக்கிறது? யாருக்கும் தெரிவதற்கு முன்பு நாம் திரும்பி வந்து விடலாம். ஆனால் நான் தனியாக எவ்வாறு செல்வது? தனியாக ஏன்? குத்தப்பும் தானியாலும் உங்களுடன் வருவார்கள். நானா? நிச்சயம் மாட்டேன். செயின்ஷாவிற்கு தெரிந்து விட்டால் பிறகு என்ன நடக்குமோ? அந்த வாழ்வீச்சின் சத்தம் இன்னும் என் காதுகளில் கேட்கின்றது. நீங்கள் ஒரு இளவரசர், அதே போல சலிமண்ணா நீங்கள் வருங்கால ஷெஹின்ஷா. உங்களை யாரால் தடுக்க முடியும்? அதெல்லாம் சரிதான், ஆனால் எவ்வாறு செல்வது? என்னிடம் ஒரு வழி இருக்கின்றது. அங்கே பாருங்கள். அவனை பிடியுங்கள், அவனை பிடியுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே வாருங்கள். யார் இவர்? எதற்காக அழைக்கிறார்? தெரியவில்லையே. இளவரசர் சலீம் உங்களுக்கு பரிசு கொடுக்க அழைக்கிறார். அடேங்கப்பா, இளவரசர் சலீம் பொம்மைகள் கொடுப்பார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். வாருங்கள் செல்வோம். ஆனால் எங்கே செல்ல வேண்டும்? என்னோடு வாருங்கள். எங்கு செல்ல வேண்டும் என்பதை நான் கூறுகிறேன்.
மிகவும் பயமாக உள்ளது. ஒருவேளை பிடிபட்டு விட்டால்? உங்களை யாருக்காவது அடையாளம் தெரிந்தால் தானே உங்களை அவர்கள் பிடிக்க முடியும். யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இது பலனளிக்கும் என்று தோன்றவில்லை. நிச்சயம் பலனளிக்கும். அம்மாவின் கடமையை நிறைவேற்றுவது ஒவ்வொருவரின் கடமையாகும். நீங்கள் சென்று வாருங்கள், நாங்கள் இங்கு சமாளித்துக் கொள்கிறோம். அந்த வேலையாட்கள் புறப்படும் நேரம் வந்துவிட்டது. அவர்களுடனேயே வெளியே சென்று விடுங்கள். என்னிடமிருந்து புறாவை பறித்தாய் அல்லவா சலீம்? இப்பொழுது பார், கோட்டையிலிருந்து நீ சென்று விட்டதை நான் ஷெஹன்ஷாவிடம் கூறிய பிறகு உனக்கு என்ன ஆக போகிறது என்று பார். இளவரசர் சலீமுக்கு 4 முறை அறை விழும். ஒரு பக்கம் ஷெஹன்ஷா அடிப்பார், இன்னொரு பக்கம் ஜோதா பேகம், பிறகு ருக்கையா பேகம். இதோடு 3 தானே ஆயிற்று. அந்த ஜோதா பேகம் தான் இன்னொரு முறையும் மறைவார். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7. சிறுவரும் 7 பேர் இருக்கிறார்கள். சரி வா, புறப்படுவோம். செல்லுங்கள் செல்லுங்கள் செல்லுங்கள். ஷெஹன்ஷா, நான் நன்றாக தேடிவிட்டேன். சலீமை எங்கேயும் காணவில்லை. இங்குதான் எங்கேயாவது விளையாடி கொண்டிருப்பார். நன்றாக பாருங்கள் ஜோதா பேகம். இல்லை, நான் அனைத்து இடங்களிலும் தேடிவிட்டேன். அவன் எங்கேயும் இல்லை. அப்படி என்றால் வேறு எங்கு சென்றிருப்பான்? நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் சிப்பாய்களை தேடுவதற்கு அனுப்புகின்றேன். ஹைதரையும் முராதையும் கேட்போம். அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம் அல்லவா? ஆதாப் ஷெஹன்ஷா. நீங்கள் இருவரும் எங்கேயாவது சலீமை பார்த்தீர்களா? இல்லை ஷெஹன்ஷா, வெகு நேரமாக இளவரசர் சலீமை நான் பார்க்கவே இல்லை. பிறகு குத்திப்பையும் தானியலையும் பார்க்கவில்லை. இன்று அவர்கள் விளையாடவும் வரவில்லை. சரி, நாம் ஏதாவது தவறு செய்து விட்டோமா? ஷெஹன்ஷா முன்பு சலீம் நம்முடைய பேரை சொல்லிவிட்டால் என்னவாகும்? இல்லை உசூர், இப்பக்கமாக இளவரசர் வரவில்லை. பிறகு என் மகன் எங்கே சென்றான்? என் மகன் கோட்டையில் இல்லை என்றால் பிறகு எங்கே? அனைத்து இடங்களிலும் தேடுங்கள். எங்கே சென்றாலோ அந்த பெண் இன்னும் என் கண்ணில் படவே இல்லை. சலீம் அண்ணா, எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. கோட்டையில் என்ன நடக்கிறதோ தெரியவில்லை. நான் திரும்ப சென்று விட போகிறேன். வேண்டாம், நாம் இவ்வளவு தூரம் வந்த பிறகும் இதை திருப்பிக் கொடுக்காமல் சென்றால் நன்றாக இருக்காது. எனக்கும் தான் பயமாக உள்ளது. அங்கு அன்னையார் மிகவும் கவலையோடு இருப்பார்கள். ஆனால் என் அன்னை தான் இந்த சலங்கையை திருப்பிக் கொடுக்குமாறு கூறினார்கள். செல்வோம். மான்சிங், உடனே சென்று என் குழந்தையை தேடுங்கள். ஏனென்றால் என் குழந்தைக்கு ஏகப்பட்ட எதிரிகள் இருக்கிறார்கள். உடனே செல்லுங்கள். உத்தரவு ஷெஹன்ஷா. யாக்குதா, என் கால்கள் வலிக்கின்றது. திரும்ப சென்று விடலாம். இரு, எங்கே செல்கின்றாய்? அருகில் தான் உள்ளது. உண்மையாகவா? ஆம், செல்வோம். இதோ இங்கேதான். நீங்கள் இங்கேயே நில்லுங்கள். சலங்கையை கொடுத்துவிட்டு வருகிறேன். என் மனம் பதைக்கிறது அத்தை அவர்களே. பிள்ளைகள் எங்கே சென்றிருப்பார்கள்? ஒன்றுமே புரியவில்லை.
அல்லாஹ் மீது நம்பிக்கை வையுங்கள் சலீமா. கண்ணா, என் சலீம் எங்கிருந்தாலும் அவனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவன் சீக்கிரமாக என்னிடம் வர வேண்டும். ஜோதா பேகம், கவலைப்படாதீர்கள். இளவரசர் சலீம் எங்கிருந்தாலும் நலமாகத்தான் இருப்பார். அதோடு ஷெஹன்ஷா அவரை தேட சொல்லியிருக்கிறார். இங்கே ஒரு பெண் நாட்டியம் ஆடிக்கொண்டிருப்பாளே, அவள் எங்கே? அவர்கள் அனைவரும் சென்று விட்டார்கள். என்னவாயிற்று அண்ணா? சலங்கையை அவரிடம் கொடுக்கவில்லையா? அந்த பெண்கள் அனைவரும் சென்று விட்டார்கள். நன்கு நினைவு உள்ளதா? அந்த பெண்ணை இங்குதான் சந்தித்தீர்களா? ஆம், ஆனால் அவள் பெயர்தான் எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவளுடைய முகம் எனக்கு நன்கு ஞாபகம் உள்ளது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெண் நாட்டியம் கற்றுக்கொள்ள வருவாளே, அவள் இப்பொழுது எங்கே இருப்பாள் என்று உங்களுக்கு தெரியுமா? எந்த பெண்? இந்த சலங்கை அணிந்த பெண். சலங்கையா? எனக்கு எதுவும் தெரியாது. ஓடுங்கள் இங்கிருந்து. முளைத்து 2 இலை விடவில்லை, அதற்குள் பெண்களை தேடி செல்கிறீர்களோ? உன் வார்த்தையை அளந்து பேசு. இளவரசரிடம் பேசுகிறாய் என்பது தெரியாதா உனக்கு? இளவரசரா? உங்கள் முகங்களை பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் பிச்சைக்காரர்களைப் போல் உள்ளீர்கள். இளவரசனாம். அதோ இருக்கிறாள். தாங்கள் சென்று வாருங்கள், நாங்கள் இங்கேயே நிற்கிறோம். நீயா? இங்க என்ன செய்வதற்காக வந்திருக்கிறாய்? இந்த சலங்கைகளை திருப்பி தர வந்திருக்கிறேன். கொடுத்த பொருட்களை நான் திரும்ப பெற்றுக் கொள்ள மாட்டேன். என் அன்னை இதை திருப்பி தர சொன்னார்கள். நான் மிகவும் கஷ்டப்பட்டு இங்கே இதை திருப்பி தருவதற்காக வந்திருக்கிறேன். அதோட இது எனக்கு தேவைப்படாது. ஏனென்றால் எனக்கு நாட்டியம் தெரியாதே. உனக்கு தான் இது உபயோகப்படும். இல்லை, இனிமேல் இதன் அவசியம் எனக்கு தேவையில்லை. ஏன்? ஏனென்றால் இந்த சலங்கை பழையதாகிவிட்டது. நல்ல வேளை நீயே இதை என்னிடமிருந்து வாங்கிக் கொண்டாய். என்னுடைய தாய் எனக்கு புது சலங்கை வாங்கி தந்து விட்டார். ஆகையால் நீயே இதை வைத்துக்கொள். உண்மையில் நீ மிகவும் திமிரு பிடித்தவள்தான். ஒருவரிடம் கூட உனக்கு மரியாதையாக பேச தெரியாது. நான் ஷெஹன்ஷா ஜலாலுதீனுடைய மகன். அதனால் நீ மகன் தானே? ஷெஹன்ஷா ஒன்றுமில்லையே. நான் தான் முன்பே கூறினேனே, ஷெஹன்ஷா ஆன பிறகு இங்க வா என்று. அப்போது நான் உனக்கு நன்றாக மரியாதை தருகிறேன். விரல் அளவு இல்லை, ஆனால் எவ்வளவு பேச்சு பேசுகிறாய். இதை வைத்து என்ன செய்கின்றாயோ செய்து கொள். என் தாயார் என்னிடம் கூறியதால் என்னால் இதை வைத்துக் கொள்ள முடியாது. புரிந்ததா? அண்ணா, அவள் மிகவும் திமிர் பிடித்தவள். உங்களை திட்டுவிட்டாளே. திமிர் அல்ல, பைத்தியம். சரி, வாருங்கள், கிளம்புவோம். இல்லை என்றால் பயங்கரமாக திட்டுவார்கள்.
அவர்கள் அனைவரும் வேலையாட்களைப் போல வேடமிட்டு மாளிகையை விட்டு வெளியே சென்றிருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆகவே அவர்களை நாம் தேட வேண்டும். நானே சென்று அவர்களை தேடுகிறேன். எனக்கு மிகவும் பசிக்கின்றது. சென்றது முதலில் நன்றாக சாப்பிட வேண்டும். உணவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய். அங்க அன்னையும் தந்தையாரும் எவ்வளவு கோபமாக உள்ளார்கள் என்பதை நினைத்தால் பயமாக உள்ளது. ஷெஹன்ஷா, அங்கு சென்று அமரு. நீ இப்படி வெளியே செல்வதால் எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரும் என்பது உனக்கு தெரியுமா? ஷேகு பாபா, நீ முகலாய ராஜ்யத்தின் வாரிசு. நீ முகலாய ராஜ்யத்தின் இளவரசன், வருங்கால ஷெஹன்ஷாவும். உன் தந்தைக்கு எவ்வளவு எதிரிகள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். வாய்ப்பு கிடைத்தால் என்னை பழிவாங்குவதற்காக உன்னை கொல்லவும் தயாராக இருக்கிறார்கள். அந்த அல்லாவிற்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். நீ இவ்வாறு வேடமணிந்து வெளியே செல்வது வெளியில் யாருக்கும் தெரியவில்லை. அவ்வாறு தெரிந்திருந்தால் உனக்கு என்ன வாயிருக்கும்? அது வந்து ஷெஹன்ஷா, நான் அந்த சலங்கையை திருப்பி தரதான் சென்றேன். ஷேகு பாபா, அந்த சலங்கை எவ்வளவு முக்கியமானதல்ல. ஆனால் இனிமேல் யாரிடமும் கூறாமல் அனுமதி வாங்காமல் நீ இந்த கோட்டையை விட்டு வெளியே செல்லக்கூடாது. புரிகின்றதா? இந்த கோட்டையை விட்டு வெளியில் சென்றால் உங்கள் மகனுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வரும் என்று தெரியாதா? உங்களுக்கு எவ்வளவு எதிரிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இது தெரிந்தால் என்னவாகும்? நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இவனுக்கு நான் அனைத்தையும் கூறி புரிய வைத்து விட்டேன். நீங்கள் இடையில் பேசாம இருந்தால் நல்லது ஷெஹன்ஷா. நீங்கள் செல்லம் கொடுத்ததால் தான் இவன் இவ்வாறு ஆகிவிட்டான். இவன் செய்த குற்றத்திற்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அதையும் நானே கொடுக்கிறேன். ஜோதா பேகம், அவன் குழந்தை தவறு செய்து விட்டான். சிறுவயதில் நீங்கள் நான் யாரும் தவறு செய்யவில்லையா? சரி, அவன் தவறு செய்து விட்டான். ஆனால் நான் மன்னித்து விட்டேன். அதோடு இனி இவன் இவ்வாறு தவறு செய்ய மாட்டான் என்று புரிந்து கொண்டான். புரிந்து விட்டதா? சில விஷயங்களை வாயால் கூறினால் மட்டும் புரியாது ஷெஹன்ஷா. இவனுக்கு இவன் செய்த தவறுக்கு தண்டனை கிடைக்காத வரையில் இவனுக்கு இந்த விஷயம் புரியவே புரியாது. ஏதாவது நடந்திருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இல்லை, நான் என்ன செய்ய முடியும்? ஜோதா பேகம், நீங்கள் கூறுகின்ற விஷயத்தை தான் நான் இவனுக்கு கூறி புரிய வைத்து விட்டேன். ஆம், நீங்கள் கூறிவிட்டீர்கள். அது அவனுக்கு புரிந்து விட்டது. வெளியில் சென்ற பொழுது ஏதாவது ஆகியிருந்தால் பிறகு? ஜோதா பேகம், ராஜ்யத்தின் பெரிய பதவியில் இருக்கும் இந்த ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பரின் மகனை ஏறெடுத்து பார்க்கும் தைரியம் யாருக்கு உள்ளது? முகலாய ராஜ்யத்தை அழிக்க பல பேர் இருக்கிறார்கள். அவர்கள் ஏதாவது செய்வார்கள். அது சரி, என் மகனை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்றால் நான் எப்படி என்னை ஷெஹன்ஷா என்று கூறிக்கொள்வது? குழந்தை பிடிவாதத்திற்கு இடம் கொடுக்கும் தந்தை அந்த குழந்தையை எவ்வாறு காப்பாற்ற முடியும்? நான் அவன் பிடிவாதத்திற்கு இடம் கொடுக்கவில்லை ஜோதா பேகம். நான் அவனுக்கு எடுத்து கூறி புரிய வைத்தேன். வேணுமென்றால் நீங்களே கேட்டு பாருங்கள் ஷேகு பாபா. ஷேகு பாபாவிற்கு உங்கள் குணங்கள் இருக்கலாம் ஜோதா பேகம். ஆனால் ஒரு விஷயத்தில் அவன் என்னைப் போலவே நடந்து கொள்கின்றான். அதாவது இவன் மாறு வேடமிட்டு மக்கள் மத்தியில் சென்றிருப்பது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மாறுவேடமிடுவதற்கு வயதோடு சம்பந்தமில்லை. விளையாட்டு சில நேரத்தில் விபரீதமாக மாறலாம். கடவுள் அருளால் இவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை. அதற்காக இவனை மன்னிக்க இயலாது. இவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். நிச்சயம் கொடுப்பேன். ஒரு புறம் தண்டிக்க துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் மறுபுறம் அன்போடு அவன் தலையை கோதிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது அதற்கென்ன? தாயானவள் அப்படித்தான் இருப்பாள்.